ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். உங்கள் ஜெயந்தி 59 ஜெயந்தி விழாவில் கலந்தது ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. நீங்கள் ஏராளமான பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தூய்மை பணியாளர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்து, அது மட்டும் முதியோர் ஊனமுற்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் கொடுத்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அன்னதானம் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான பேர் வந்து அன்னதானம் சாப்பிட்டாங்க. அது ஒரு வகை இல்லாமல் பார்த்தீங்கன்னா பல வகையாக நான் 4-5 வகையாக போட்டு வடை பாயாசத்தோட விருந்து மாதிரி நல்லா கொடுத்தீங்க. நம்மளும் வீடியோலேருந்து எடுத்துக்கோ நல்லா எல்லாரும் பார்க்குற மாதிரி மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துருங்க. இதில் நீங்கள் சந்தோஷம். இந்த நல்ல நாளில் வந்து மக்களுக்கு ஏதாச்சும் சொல்லுங்க ஐயா. நீங்கள் ஒன்றும் இல்லை, நம்ம இப்போது எங்கள் குருநாதர் வந்து நம்ம பூமிக்கு வந்தால் ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும்னு வரு. கண்டிப்பாங்க. அதனால சரி ஒரு ஞாபகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பிறந்த நாளைக்கு நம்மளும் ஒரு சாதாரண கூலி தொழிலாளி தான் இருந்துருக்குறோம். ஆமாங்க. அதனால என்ன பண்ணுறோம், நம்ம அவங்களுடைய கஷ்டம் என்னான்னு தெரியும். நம்மளால முடிஞ்ச உதவி, சின்ன சின்ன உதவியை நம்ம செய்யலான்னு சொல்லிட்டு இந்த வேலையை நம்ம பிறந்த நாளைக்கு ஞாபகமாக இருக்குன்ட்டு அவங்க ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கும், கூலி வேலை செய்கிறவங்க, செவிலியருக்கும், இவங்களாம் வந்து நம்ம செய்ய சொல்லுது. அவங்கெல்லாம் அந்த வீட்டாண்ட தெருவெல்லாம் சுத்தம் பண்ணால் நம்ம எல்லாம் நாறிடுவோம். அந்த அளவுக்கு ஒரு தெருவே ஒரு அசிங்கமாகிடும். கண்டிப்பாங்க ஐயா. தூய்மை பணியாளர் கண்டிப்பாக முக்கியமான. ஆமாம். அதனால நமக்கு அந்த ஜனங்க கஷ்டம் வந்து நமக்கு தெரியும், ஏழைங்க கஷ்டம் வந்து நல்லா தெரியும். அதனால் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம குருநாதர் சொல்லுவார். நம்ம கீழே இருக்கிறவங்களை பார்த்து அவங்களுக்கு நமக்கு எதனா செய்யணும் கண்டிப்பாங்க அப்படின்னு செய்ய சொல்ல வச்சு குருநாதர் கருணையில் நம்ம இந்த வேலை சின்ன சின்ன வேலைகளை நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ணிக்கிறோம். இங்கே இந்த அற்புதமான அன்னதானம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு ஐட்டம் போட்டு விட்டுருவாங்க. 4-5 வெரைட்டி தயிர் சாதம், பிஸ்மில்லா பாத்து, வெஜிடபிள் ரைஸ், அது மாதிரி எல்லாம் வடை பாயாசத்தோட விருந்து மாதிரி கொடுத்தீங்க. சந்தோஷமா இருந்துச்சுங்க ஐயா. ஜனங்க சந்தோஷம். அதுதான் ஜனங்க சந்தோஷம், நம்ம சந்தோஷமா. ஆமா ஐயா. அவங்க சாப்பிட்டு சந்தோஷம்னு சொல்லிட்டு போனா நம்ம ஒரு சந்தோஷமா இருக்கும். சந்தோஷம். இப்போ எல்லாம் அவங்க வீட்டுல வந்து இது ஒரு ஒன்னா செய்ய முடியாது. கண்டிப்பாங்க ஐயா. இப்போ நம்ம செய்ய சொல்ல ஒரு ஒன்னா செஞ்சு சாப்பிட சொல்ல அவங்களும் ஒரு சந்தோஷமா போவாங்க. நமக்கும் ஆத்ம திருப்தியா இருக்குது. ஒருத்தர் வயிறார சாப்பிட்டு போக சொல்லும், அது நமக்கு அதுவே பெரிய சந்தோஷம். சீடர்கள் மற்றும் பக்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏராளம் பேர் வந்து சால்வை போட்டு மாலை போட்டு பார்க்கறதுக்கு எளிமையா இருந்தாலும் அவங்களுக்கு பிரம்மாண்டமான மாலைங்க, சால்வைங்களே நூற்றுக்கணக்கான சால்வெல்லாம் வந்துச்சு. சந்தோஷமா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. எங்களே இன்வைட் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷம். என் குழு சார்பில் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ வந்து மனசு ஒரு நிலைப்படுத்துறதுக்கு ஏதாச்சும் ஒரு ட்ரிப்ஸ் மாதிரி ஒன்று சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா கேட்டுருங்க. ரொம்ப பிஸியான நேரத்தில் ஐயா வந்து நமக்கு நேரம் ஒதுக்கி இருக்காரு. அவருக்கோசரம் நூற்றுக்கணக்கான பேர் வெயிட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கோசரம் ஸ்பெஷலாக இன்டர்வியூ எடுத்திருக்கான். ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஐயா. சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, இப்போ மனசை ஒருமுகப்படுத்தணும்னா நீங்கள் கம்முன்னு கண்ணை மூடின்னு கொஞ்ச நேரம் உங்கள் மூச்சு இப்போது வருது இல்லையா? இப்போ மூச்சு போகுது உள்ள. ஆமாங்க. மூச்சு வருது. அது கூடவே வந்து ஓ மனசில் நினைக்கணும். இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வாய். ஆமாங்க. அது உள்ள அந்த கொஞ்சம் மூச்சு கூடவே அது எண்ணத்தை கொடுக்கணும். அது ஓன்னு அப்படி நிறுத்தணும். திருப்பியும் இந்த மாதிரி கொஞ்சம் நிறுத்திட்டு 1 செகண்ட் 2 செகண்ட் நிறுத்திட்டு திருப்பியும் அதை வெளியே விட சொல்ல சிவான்னு நினைக்கணும். நீங்கள் ஓம் நினைக்க சொல்ல எண்ணம் வராது உள்ள. கண்டிப்பாங்க. விட சொல்லவும் அந்த மூச்சை நீங்க கவனிக்க சொல்ல இந்த அதுக்கு தான் இந்த மந்திரத்தை சொல்றது. சரி. இந்த மந்திரத்தை கூடவே இந்த ஓம் நம சிவாய சொன்னீங்கன்னா எண்ணம் வெளியே போகாது, உங்களுக்கு அமைதியா நிற்கும். கண்டிப்பாங்க ஐயா. இதை நீங்க மறந்துட்டீங்கன்னா எண்ணம் வெளியே போச்சுன்னு உங்களுக்கே தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாங்க ஐயா. இதுங்க. அதனால ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு டெய்லி ஒரு 20 நிமிஷம் 24 மணி நேரம் டைம் இருக்குது. ஆமாங்க ஐயா. எல்லாரும் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு நேரத்தை கடத்துறாங்க. ஆயுசு நமக்கு ரொம்ப குறுகிய காலம்னுவாங்க. இன்னைக்கா நாளைக்கு என்ன தெரியாது எல்லாருக்குமே. கண்டிப்பாங்க ஐயா. அந்த காலம் போகிறதுக்குள்ள படைச்ச கடவுளை நம்ம கொஞ்ச நேரம் நினைக்கணும். லாஸ்ட் டைம் நீங்க என்ன கேட்டீங்க, ரொம்ப அதிக யோசிச்சு பார்த்தேன் நானு. 24 மணி நேரம் ஒரு நாளுக்கு 4 இருக்கு. ஆமா. கடவுள் கோசம் எவ்வளவு நேரம் ஒதுக்கிறேன்னு கேட்டீங்க. ஆமா, அது நின்றுச்சுல. அது அப்போ அதோட விட்டுட்டோம்னு நினைக்கிறேன். அது முழுசா முடிக்கல. ஆமா முடிக்கல. சொல்லிடுறேன். அது இப்போ சொல்லிடுறேன். சொல்லுங்க ஐயா. இப்போ நமக்கு 20 மணி நேரம் ஒரு நாளைக்கு 20 மணி நேரம். இப்போ நீங்க சொல்லுங்க, 24 மணி நேரத்துக்கு எங்க ஆளு கேட்குறேன். 24 மணி நேரத்துக்கு ஒரு மனுஷன் என்ன பண்றான்? டைம் சொல்லு பார்க்கலாம். 8 மணி நேரம் உழைக்கிறோம். 8 மணி நேரம் உழைக்கிறோம். 16 மணி நேரம் ஆச்சு. ஆமா, இன்னும் 8 மணி நேரம் இருக்குது. நல்லா கேட்டுக்கோ, இன்னும் 8 மணி நேரம். ஏன் சொன்னார் இல்லையா? இந்த 8 மணி நேரம் இன்னொன்னு விட்டுட்டாரு. சாப்பிட்றதுக்கு கொஞ்ச நேரம் டைம் போகுது, குளிக்கணும்னு சொல்றோம். சரியா? இதெல்லாம் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குனா கூட எங்களுக்கு இன்னும் போனா கூட இன்னும் 4 மணி நேரம் மேக்சிமம் ஒரு 4 மணி நேரத்துக்கு மேல சும்மா இருக்கிறோம். இந்த டைமை 20 நிமிஷம் நம்ம படைச்ச கடவுளை நினைக்கிறதுக்கு எல்லாரும் நேரம் இல்லைன்னு சொல்றோம். அது தப்பு.
அம்ச கடவுளை மறந்துட்டோம், எல்லாம் தாய் தந்தன்னு. அவங்க ஒரு கருவி தான். ஆமாய்யா. அவங்க ஒரு வேலைக்காரா வந்தாங்க. அவங்க வேலையை அவங்க செஞ்சாங்க. அதுக்கப்புறம் நம்மளை பகவான் படைச்சாரு. அந்த பகவானை நினைக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் 20 நிமிஷம் ஒதுக்கணும் ஒரு நாளைக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டைம் ஒதுக்கி செஞ்சோன்னா, நீங்க கேட்டீங்களா உங்க மூச்சை கவனிக்கலாம், எண்ணம் வெளியே போகுதுன்னு. நீங்க ஒரு 20 நிமிஷம் உட்காந்தா என்ன ஆகும்னா, இந்த சூலம் வந்து அடங்க ஆரம்பிக்கும். இந்த 20 நிமிஷம் பத்தி இந்த சூலம் அடங்குச்சுன்னா சூட்சுமம் உள்ள ஸ்டார்ட் ஆகும், அது அடங்க ஆரம்பிக்கும். 20 நிமிஷம் ஆகும் இந்த மனம் அடங்கத்துக்கு. கண்டிப்பாங்க. அது வரலாம் ஓடியாந்து இருக்கும். நீங்க ஓடினா கூட கவலையே பட தேவையில்லை, அது போட்டோன்னு விடுங்க. ஆனா தானா அது வந்துடும். இதுக்கு எங்க போனா வழி இல்லை, அதுக்கு உள்ளதான் வரணும். அது வெளியே எண்ணம் போனாலும் திருப்பி உள்ள வந்துடும். கண்டிப்பாங்க. அதனால நீங்க அதுக்கு கூட நீங்க ஒத்துழைச்சிங்கன்னா தான் அது உங்களுக்கு பேச்சு கேட்கும். அது பேச்சுக்கு நீங்க விட்டுட்டீங்கன்னா திருப்பி எண்ணம் வெளியே போகுது சொல்லினே இருக்க வேண்டியதுதான். சரிங்க, ஒரு சின்ன பதிவு ஒன்று சொல்லிக்கிறேன். லாஸ்ட் உங்களுக்கு இன்டர்வியூ எடுத்தேன், கேட்டீங்க என்ன? ஆமா, ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் கடவுள் கோசரம் ஒதுக்குறேன், உனக்கு கோசரம் ஒதுக்குறேன்னு கேட்டீங்க. ஆமா, ஒரு 2 நிமிஷம் முருகான்னு சொல்லுன்னு சொன்னேன். ஆமா, இப்போ உங்ககிட்ட இன்டர்வியூ எடுத்ததுல எனக்கு மனசுக்குள்ளே தோணுச்சு. அதுல இருந்து பாத்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட் ஒரு 1/2 hour சந்தோஷம் உட்கார் இருந்து பண்ணும்போது எனக்கு பசங்க என் ஃப்ரெண்ட் சர்க்கிள பார்க்கும்போது கண்டிப்பா உங்க பேச நல்லா பிரைட்னஸா இருக்கு, தெளிவா இருக்குன்னு சொல்றாங்க. அது அந்த நேரத்துல நன்றி சொல்லிக்கிறேன். ஆமா, சந்தோஷம். நீங்களும் கடைபிடிங்க. இததான் எல்லாருக்கும் சொல்லணுங்கிறோம். ஆமா, எல்லாரும் என்னன்னா நேரம் இல்ல, டைம் இல்ல, நிறைய வேலை இருக்குதுன்றாங்க. யாருக்குமே அவ்வளவு வேலை இருக்காது. எல்லாரும் நேரத்தை நிறைய வேஸ்ட் பண்றாங்க. கண்டிப்பாங்க. அதனால கடவுள், நம்ம படைச்ச கடவுளை நினைக்கிறதுக்கு டைம் நாம தான் ஒதுக்கணுமா. அது எந்த நேரம் நம்மள பிக்ஸ் பண்ணணும். ஒண்ணுல ஒருத்தர் பார்க்கறதுக்கு போறோன்றோம். ஆமா, அப்போ அவருக்கு டைம் ஒதுக்குறோம். ஆமா, ஒருத்தர் காசு தரணும்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோ. கண்டிப்பாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்ன 6 மணி நேரத்துக்கு முன்னே ஒதுக்கிறோம் டைம். ஆனா இதுக்கெல்லாம் ஒதுக்குறோம். ஆனா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ஒதுக்குறது இல்ல. இது யார் தப்பு? நம்ம தப்பு தான். நம்ம அப்புறம் கடவுள் நம்மள பாக்கலன்னா எங்க பாப்பாரு? கடவுளை நீங்க உள்ள பாக்கணும். கண்டிப்பா கடவுள் உள்ளதான் இருக்காரு. நீங்க உள்ள பாக்க ஆரம்பிச்சுன்னா கடவுளை நீங்க பாத்துருவீங்க. வெளியே பாக்குறவர்கள் கடவுளை நம்ம பார்க்க முடியாது. கண்டிப்பாங்க. சரிங்களா? இதுதான் வாசி யோகம்னு சொல்லுவோம் நாங்க. சரிங்க. சரி, வேற என்ன கேளுங்க. இப்போ பொதுவா குரு பூஜை ஜெயந்தி விழா எல்லாம் பாத்தீங்கன்னா, ஜெயந்தி விழா 59 ஜெயந்தி விழான்னு போது தனக்குன்னு ஒரு ஏதாச்சும் ஒரு இது அப்படியெல்லாம் எதுவுமே போட்டோஸ் வச்சுப்பாங்க. அவங்களும் ஒரு மண்டபம் கட்டிப்பாங்க. குருநாதரா நான் தான் முதன்மை அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க. ஆனா உங்க இடத்துல பாத்தீங்கன்னா உங்க குருநாதர் மெயினா வச்சிருக்கீங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரு மகான் சித்தர் தான் எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, மோஸ்ட்லி ஜெயந்தி விழானா அவங்களதான் பிளஸ்ஸா பண்ணுவாங்க. ஆனா நீங்க அது பண்ணல, உங்க குருநாதரை பிளஸ்ஸா பண்றீங்க. அதை பத்தி சொல்லுங்க. நாங்களே எங்க குருநாதரை பின்பற்றும் போது நாங்களே பயனாளிப்போம். நம்ம குருநாதர்னா நம்மளே இல்ல. கண்டிப்பாங்க. நம்ம இப்போ தாய் தந்தை இருந்தாதான் நம்ம வந்தோம். கண்டிப்பாங்க. குருநாதர்னா நான் வந்திருக்க மாட்டேன். ஆமா, அப்போ அவர் தான் எனக்கு முக்கியமா வரணும். அதனால அவரை முக்கியத்துவப்படுத்துவேன். இப்ப நீங்க என்ன முக்கியத்துவப்படுத்திக்கலாம். உங்களுக்கு நம்ம சிஷியருங்க இப்போ என்ன பார்க்கலாம். நான் அவரை பார்த்ததான் நீங்க என்ன பார்ப்பீங்க. ஆமா, இதுதான் இப்ப வழியா வரணும். வாழடி வாழ்கண்ணு கீழ்கண்ணு ஒண்ணு உடனே முளைக்கும். ஆமா, அது மாதிரி குரு இல்லைன்னா நான் இப்ப இந்த லைனுக்கே நம்ம வந்திருக்க முடியாது என்னால. கண்டிப்பாங்க. அப்ப நான் அவரை நினைச்சுதான் நான் முதல்ல அவர் நினைச்சுதான் எல்லா காரியமே செய்வேன். கண்டிப்பாங்க. வழி காட்டினவரும் அவரு தான். ஆமா, நல்லது செய்யன்னு சொன்னவரும் அவரு தான். இந்த ஆன்மீக லைனுக்கு அவருக்கு இன்னும் கொண்டுன்னு வந்தது அவரு தான். கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஒரு நல்ல நிலைக்கும் எடுத்துன்னு வந்தவர் தான் அவர் விட்டது. உண்மை பொருளை சொன்னார். இது பொய், இது உண்மைன்னு. வெளியே நம்ம எல்லாம் செய்யறது மொத்தமே பொய் தான். எல்லாமே மற்ற பொய் விட்டுட்டு போறது தான். நீங்க உள்ள பாக்குறது மட்டும்தான் உண்மை. அதுதான் பிறவியா இருக்கிறதுக்கு காரணமே. நம்ம அதை தான் பிடிக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் கடமையா செய்யணும். மீதி எல்லாமே சரிங்க. உண்மையாக இருக்கிறது கடவுள் உள்ளதா இருக்காரு. நீங்க அவரை பாருங்க, மீதெல்லாம் கடமையா பாருங்க. ஓகேங்க. அற்புதமான நாள்ல எங்களை இன்வைட் பண்ணீங்க. ரொம்ப சந்தோஷம். ஆசீர்வாதம் கொடுங்க. நம்ம சேனலோ growth ஆகிறதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. சந்தோஷம். நன்றி. நீ எதனா கேட்கறதுனா கேளு, நீ எதனா கேட்கறதுனா கேளு. இப்போ அவங்க சிஷ்யர்களா இருக்காங்க. அவங்களுக்கு என்ன டவுட்னா கேளு. அவர் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அவங்க ஏதாவது கேட்டா இதுல ஆட் பண்ணிடுறேன். அப்படி ஐயா பாத்தீங்கன்னா இவரோட சிஷ்யர் இவர் சில கேள்வி கேட்பாரு. இவர் டாக்டர். இவங்க நேம் ஐயா ரமேஷ் ஐயா சில கேள்வி கேட்பாரு. கேளுங்க. சாமி, ஆன்மீகத்துல நிறைய படிக்கட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, ஒவ்வொரு படி ஒவ்வொரு நிலை அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, உங்களுடைய வழி நீங்க சிஷியமார்களுக்கு கற்றுக் கொடுக்குற வழியும் ஆமா மீண்டும் பிறவா நிலைக்கு ஆமா வர்றதுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக நீங்க அந்த வாசி யோகத்தை கற்றுக் கொடுத்து. கண்டிப்பா. இது சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா,
இப்ப இருக்கிற இல்லற வாழ்க்கையை பாதிக்கப்படுமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இது ஒதுங்கி அது முதல் படின்ற மாதிரி அந்த ஆன்மீகத்துல சாமி விக்கிரகம் கும்பிடுறதுலயே நிறுத்திடுறாங்க. அடுத்த படிக்கு போக மாட்டேன்றாங்க. இது உங்களுடைய ஒப்பீனியன்? நல்ல கேள்வி இது. இப்போ நீங்க என் கூட இருக்க வச்சு பரவாயில்ல, இது இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் கரெக்டா கிடைக்கும். எங்க குருநாதருக்கு கல்யாணம் ஆனது, அவருக்கும் ஒரு மக பிறந்தாங்க. அவரும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு கடமையை முடிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்தார். இப்போ எனக்கும் அதே மாதிரி எனக்கும் கல்யாணம் ஆனது, 2 மக இருந்தாங்க. அவங்களையும் கல்யாணம் முடிச்சுட்டு நான் திருப்பி இந்த லைனுக்கு வந்தேன். இப்போ இதில் உங்களுக்கு என்ன இதில் இந்த கண்டுபிடிச்சிட்டிங்க நீங்களே சொல்லுங்க. இப்போ வந்துட்டோம், லைனுக்கு வந்துட்டோம். இதுக்கும் குடும்பத்துக்கும் சம்மந்தமே இல்லை, நமக்கும் குடும்பத்துக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்கள் தனியாக பார்க்கறதுக்கு கற்றுக்கணும், இதில் வேற ஒன்றும் இல்லை. இதுதான் அப்பயே சொன்னாங்க, பற்றற்று இருன்னாங்க. நம்ம பற்று இல்லாமல் இருந்தா நம்ம இப்போ தெரியும், தாமரை இலையில தண்ணி பார்த்தீங்கன்னா உருண்டு இருக்கும். இப்போ அதில் தான் இருக்குது, தண்ணியில் தான் இருக்குது இலை. ஆனால் இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? உருது பார்த்தீங்களா? ஒட்டாது. இப்போ நீங்களும் அது மாதிரி தான் நம்ம எங்கள் குருநாதர் கற்றுக் கொடுத்தது. நீங்கள் இருங்க, பசங்களுக்கு எல்லாம் செலவு பண்ணுங்க, வேலை செய்யுங்க. எது வேலை நிறுத்தலை, நான் இன்னைக்கு கூட வேலை செய்கிறேன், வீட்டுக்கு தேவையான காசும் கொடுத்துட்றேன். இங்கே பொது தொண்டுக்கும் நான் காசு எடுத்து செய்கிறேன். இதில் எதனா தடை இருந்துச்சா? இப்போ என்னை பார்த்து நீங்கள் வந்துடலாம், அந்த இடத்துக்கு எல்லாருமே வரலாம். இப்போ குடும்பம் விட்டுட்டு வர வேண்டிய வேலையே இல்லை. நீங்கள் அதை பாருங்க, குடும்பம் சந்தோஷமா இருக்கும். நீங்கள் வாங்கி போடுற இப்போ பொருளோ வீட்டுக்கு என்ன தேவையோ வாங்கி கொடுத்துட்டா வீட்டில் எந்த பிரச்சனையும் வருமா? வராது. நான் சாமியோன்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா தான் அங்கே வரும். அது தெரியாதவங்க தான் அந்த லைன் போயிடுவாங்க. குடும்பத்தை பார்த்துங்க, நம்ம மனசை கண்ட்ரோல். இது ராஜயோகம்னு வாங்க இதுக்கு பேரு. நீங்க குடும்பத்துல இருந்து நீங்க கிட்ட நெருங்கி வர சொல்ல அதுவும் நம்மளும் பிரிஞ்சிடுவோம். இந்த புளியம்பழம் பார்த்துருப்பீங்க, பார்த்தீங்கன்னா முதல்ல பூ பூக்குது, காய் நல்லா பச்சை கலர்ல இருக்கும். அந்த காய் உள்ள பார்த்தீங்கன்னா எல்லாம் பிடிச்சிக்கின்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா புளியங்காய் கொஞ்ச நாள் பொத்துனா பழுக்க ஆரம்பிச்சோடனே ஓடு தனியாகவும் இருக்கும், பழம் தனியாகவும் ஆகுது. இன்னும் கொஞ்ச நாள் பொத்து பார்த்தீங்கன்னா உள்ள திருப்பியும் அந்த பழத்துக்குள்ள ஒரு வெள்ளை ரோல், இன்னொரு கொட்டை ஒன்று இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா 5 ரகமாக பிரியுது. அது பார்த்தீங்கன்னா முதல்ல காயாக இருக்குது எல்லாம். கொஞ்ச நாள் ஆனோடனே பழுத்தோடனே அது தனியாக இது தனியாக ஆகுது. இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா உள்ளுக்கிற கொட்டையும் தனியாக இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். சரிங்க. நம்ம எல்லாம் முதல்ல குடும்பத்தில் தான் இருக்கணும், யாரும் இல்லைல்ல. அது உள்ளே இருக்கிற மாதிரி பழுத்து நம்ம வெளியே வர்றதுக்கு இதுக்கு சாதனை தேவை. சாதனைக்கும் குடும்பத்துக்கும் சம்மந்தமே இல்லை. நீங்கள் நைட்டில் உட்காருறீங்களா, டைம் எப்போ கிடைக்குதுங்களோ தியானம் பண்ண போகிறீங்க. இதுக்கு யாரும் இடைஞ்சல் இல்லை. உங்கள் டைமை நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். இதெல்லாம் தூங்கட்டும். நான்லாம் அப்படி தான் பண்ணேன். வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் ரூமுக்கு போயிடுவேன். சாயங்காலம் ஒரு 8 மணி 9 மணிக்கு குளிச்சுட்டு நான் போய் சாப்பாடு எடுத்து வச்சுடுமான்னுவேன். நீங்கள் எடுத்து வச்சு நீ தூங்குங்க அப்படிடுவேன். நான் அதுக்கப்புறம் தியானம் பண்ணுறதுக்கு போயிடுவேன். ஏன்னா யாருக்கும் ஃபோன் வராது, ஒன்றும் வராது. நான் சாதனை பண்ணுறதுக்கு அப்படி தான் நான் சாதனை பண்ணேன். அவங்கவுங்களுக்கு எப்படி டைம் கிடைக்குதோ அந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இதை தான் நம்மளால் செஞ்சுக்கிட சாதனை. இதை தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் திருப்பி. ஜெயந்தி விழா முன்னிட்டு பார்த்தீங்கன்னா பக்தர்களுக்கு பார்க்குற பக்த கொடிகள் யாரும் பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் அருளாசி சொல்லுங்க ஐயா. அருளாசன்றதை விட நீங்கள் குரு கிட்ட வந்தீங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து போனீங்கன்னாவே உங்களுக்கு எல்லாமே நடக்கும். சரிங்களா? நீங்கள் நினச்சதே நடக்கும். குரு பார்வையில் எப்பவும் பட்டுக்குன்னு இருந்தாவே எல்லாம் நடக்கும். சரிங்களா? அதுவே கிஃப்ட் தான். சரிங்க. மனுஷன் எப்பவுமே ஒரு ஆசைப்பட சொல்ல தான் பிறவி உண்டு. சரிங்களா? அப்போ நம்ம எதுக்கு ஆசைப்பட ஒரே ஒரு சங்கல்பத்துக்கு பிறவி உண்டுன்னு எங்கள் குரு சொல்லி கொடுத்தாரு. அப்போ மனுஷனுக்கு எவ்வளோ எண்ணங்கள் ஓடினே இருக்குது, ஏதோ ஆசை பண்ணுக்கிறான். இப்போ இதெல்லாம் குறைக்கணும்னா படிப்படியாக தான் குறைக்க முடியும். உடனே குறைக்க முடியாது யாராலையுமே. இன்னைக்கு ஒரு வேலை செஞ்சுருக்கிறோம், 4 வேலையை ஒரு வேலையாக்கலாம், ஒரு வேலையை இன்னும் கொஞ்சம் குறைக்கலாம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சின்னு வர சொல்ல தான் நமக்கு அந்த ஆசைகள் குறைய பிறவி குறையிற மாதிரி வரும் உங்களுக்கு. சரிங்களா? சுத்தமாக பிறவி குறையணும்னா பிறவிக்கு தான் ஆசைக்கு தான் பிறவி எடுக்கிறோம் எல்லாருமே. அப்போ நம்ம பிறவி எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல, நம்ம கடவுள் சிந்தனையிலையும் ஆசைகளை குறையணும். கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக குறைச்சின்னு அப்போ நம்ம நிலைக்கு வந்துட்டோமா பிறவி இல்லை. ஒரு சங்கல்பத்துக்கு பிறவி உண்டு. அப்போ அவங்கவுங்க முடிவு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குறைச்சின்னு வர்றது எவ்வளவு குறைச்சிக்கிறோம் அவங்களுக்கு தான் தெரியும். எது மேல நம்ம ஆசை வச்சோம், எது மேல குறைச்சின்னு வரோம். போதும் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா ஒதுக்கின்னு, சரி இது போதும்னா அப்படியே வந்துடுமா வெங்காயம் உரிச்சின்னு வந்துனே ஒன்றும் இல்லாத போயிடும். அப்போ நீங்கள் ஆசைகளை குறைச்சினே வந்துட்டீங்கன்னா
இங்க உங்களுக்கு பிறவி இல்லைன்னு அர்த்தம். சரி. இதுக்கு கண்டிப்பா குரு தேவைப்படும். சரிங்க. அப்பப்போ நம்ம சொல்லினே இருந்தாதான் நீங்க அந்த இடத்துக்கு வர முடியும். இப்போ ஜெயந்தி விழா கலந்துன்னா நாங்களும் எங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. நீங்களும் வந்து தியானம் பண்ணுங்க, மனசு ஒருநிலை பண்ணுங்க, கண்டிப்பா வாழ்வில் வெற்றி அடைவீங்க. வாய்ப்பு கொடுத்த ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. இந்த முடிச்சுக்கலாம். இது மாதிரி நல்ல வீடியோ பண்ணலாம். நன்றி.